அதை அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் அதை என்னிடத்தில் கொண்டு சேர்க்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியிருந்தார். நான் அவர் மேலே கை வைக்க மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேலே கை வைக்க மாட்டேன்ற அந்த எடுத்த அந்த முடிவை கடைசி வரைக்கும் எத்தனையோ வருடங்கள் சவுல் துரத்திட்டே வராரு. எத்தனையோ வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்குது. சாதாரணமான வாய்ப்பு அல்ல. சவுல் யார் மேலையும் நம்பிக்கை இல்லாம குதிரைகளை எல்லாம் சுத்தி படுக்க வச்சு சென்டர்ல அவர் நைட்டு படுத்து தூங்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை யாராவது ஒருத்தர் தூரத்துல இருந்து வர்றதை பார்த்துட்டாங்கன்னா இந்த குதிரைகள் அசையும் பாருங்க, அசைஞ்சிருச்சுன்னா அதுல கழுத்துல கட்டப்பட்டிருக்கிற அந்த ஓசையை பார்த்து நம்ம எழுமணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில படுத்து கிடக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த குதிரைகள் நித்திரை, அவ்வளவுதான். அந்த குதிரை எந்திரிக்கல. ஆனா கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவர் எடுத்த முடிவில் மாறவே இல்லை. நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். நான் ஆசீர்வாதத்தை பிடுங்கியோ சண்டை போட்டோ வாக்குவாதம் பண்ணியோ கண்டிப்பா நான் வாங்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கர்த்தர் தருவார். இன்னொன்னு, சங்கீதக்காரன் தாவீது எடுத்திருந்த ஒரு மிகப்பெரிய முடிவு என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி என்ன துரத்திட்டு வர்றாரு, ஆனா நான் அவருக்கு பின்னாடி நான் துரத்திட்டே போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில காரியத்தில் நம்ம என்ன பண்ண போகக்கூடாதுன்னா, சண்டைக்கே போகக்கூடாது, வாக்குவாதத்திற்கே போகக்கூடாது. அதற்கு அது என்ன நடந்தாலும் சரி நமக்கு அது வேலை இல்லை அப்படின்றதுலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அதுக்கு பின்னாடி நீங்கள் போகிற அந்த நடைகள், அதற்காக செலவு பண்ணுற இந்த பணங்கள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு, ஈசாக்க பாருங்க, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய டிசைட் பண்ணியிருந்தாரு. நீ என்ன வேணாலும் என்ன பண்ணுப்பா, நீ ஏசைக்க வேணா மூடிக்கோ, சித்தனா வேணா மூடிக்கோ, ஆனால் எனக்கு ஒன்று உண்டு, நீ என்னை வெட்ட நான் வளர்ந்துட்டு தான் இருப்பேன், நீ கொட்ட நான் போயிட்டு தான் இருப்பேன். நீ என்ன பண்ணினாலும், நீ எத்தனை வாசலை அடைச்சு போட்டாலும், நீ எத்தனை வாசலுக்கு விரோதமா நின்னாலும், எனக்காக என்னுடைய ஆண்டவர் ஒரு வாசலை கண்டிப்பாக திறப்பார். அதை ஒருவராலும் அடைக்கவே முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நீங்க சில காரியத்துல என்ன பண்ணணும்னா, யாராவது உங்களுடைய மனசை மாத்தினா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுல, அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில காரியங்கள் அது நமக்குரியது அல்ல. கர்த்தர் சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம சும்மா இருப்போம். அதனால நம்ம அப்படி அதுக்காக ஓட வேண்டாம், அதுக்காக அலைய வேண்டாம். நான் நம்புகிறேன், அப்படி ஒருவேளை அவர்கள் பிடுங்கி எடுக்கிறதா இருந்தா கூட நான் நம்புறேன், அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க எடுத்ததற்கு பல மடங்கு நமக்கு திரும்பி தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குறுக்கு வழியாய் அல்ல, ஆண்டவரே இன்னொரு வழியாய் அல்ல, இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படி அடிச்சு அப்படியே சத்தம் போட்டு அப்படி அல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன நிக்க வச்சு, என்ன ஆசீர்வதிச்சு, என்னுடைய எல்லையை பெரிதாக்கி, எனக்கு ஒன்றை நீர் கொடுத்து என்னை வளர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்மள ஆண்டவர் வளர்த்தணும், தனிப்பட்ட விதத்துல நம்மளை வளர்த்தணும், நம்மளை அவர் உருவாக்கி நம் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படணும். அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணுமே தவிர, இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய இந்த 22வது நாளில் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒன்று, சில காரியத்திற்கு பின்னாடி நான் என்ன நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்னா, போக மாட்டேன். அமைதியா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ராஜா, நான் சும்மா இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க ராஜா. யார் நோண்டலாம், யார் என்ன பண்ணலாம், ஆனா எனக்கு ஒரு கிருபை வேணும். எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு 1000 பேர் இருக்கலாம், என்னை சுத்தி எத்தனை பேர் வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், எனக்கு உதவி செய்கிறேன்னு எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி நிக்கலாம். ஆனா ஒன்று நான் நினைப்பேன், என்னுடைய வேலை அது அல்ல, என்னுடைய வேலை கர்த்தரை நோக்கி பார்க்கிறது மட்டும்தான். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்,
அவர் எனக்கு என்னுடைய வழக்காடிகளோட வழக்காடுவார். அவர் எனக்காக நியாயத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது, ஒருவரும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய தைரியம், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் நமக்கு எதிராக இருக்கிற, இல்லை நமக்கு வித்தியாசமா இருக்கிற, நம்மளை திட்டுற, நம்மளை குறித்து ஒருவேளை தப்பா பேசுற, இல்லைன்னா உங்களை குறித்து கோல் சொல்லுகிற யாரா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுடைய, ஒரு தலைவியினுடைய ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி போகாம இருக்கிறது தான் பெரிய குவாலிட்டி. ஆமென். எனக்கு இதுக்கு இந்த யோசேப்பெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் பாருங்க. அவர் ஒரு டிசைன்மெண்ட் பண்ணிட்டார். இல்லை நான் அந்த வேலைக்கு போகவே மாட்டேன். ஒன்றை மாட்டி கொடுக்குறதோ, ஒன்றை பிடிச்சி கொடுக்குறதோ, இல்லை நீ தப்பானவான்னு சொல்றதோ, ப்ரூவ் பண்ணுறதோ, இது எனக்கு வேலை இல்லை, இது எனக்கு வேலை இல்லை. அதே போல அவனுடைய சகோதரர்களும் அப்படிதான். அவனுடைய சகோதரர்களும் அவனுக்கு அவ்வளவு தீங்கு செய்த போதிலும் தன்னுடைய தகப்பனை பார்த்தாப்பா, இவனெல்லாம் துரோகிங்க, இவனெல்லாம் கூட வச்சுக்காதீங்க, இவனை என்ன பண்ணானோ தெரியுமா, எவ்வளோ காசுக்கு என்ன வித்துனாங்க தெரியுமா, எந்த காரியத்தையும் அவர் சொல்லவே இல்லை. என்னுடைய வேலை அது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு என்ன நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நடப்பது இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை, உங்க மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமே இல்லை. எனக்காக மிகப்பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவோம் எல்லாரும், உம் வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. சொல்லுவோம், உம் வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒரு விஷயம் கூட கையை உயர்த்தி, உங்க வல்லமை ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ, யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனோ, யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, சத்தமாயனை தள்ளாமல் சொல்லுவோம், கத்த நல்லவர், கத்த நல்லவர். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க வல்லமைக்கு ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்று. சத்தமா சொல்லுங்க. எஸ், நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. முடிவு ஒன்றும் இல்லை, உங்க வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ, கர்த்தர் நல்லவர், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ, யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். இல்லாமல் ஒன்றுமில்லை.
கொண்டிரே, இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுது, தானியேலுக்கு வந்து அந்த ராஜாவை ரொம்ப நல்ல பழக்கம், ரொம்ப நல்லா தெரியும். ராஜாவும் அவனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனால் அந்த கூட வேலை பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி தாவீதை தான் குறி வச்சு இந்த சைனை வாங்குறாங்கன்னு யாருக்கு தெரியாதுன்னா ராஜாவுக்கு தெரியாது. இப்போ ராஜா சைன் போட்டார். ராஜா சைன் போட்டதுக்கு அப்புறமும் தானியேல் வந்து தான் முன்பு ஜெபித்து வந்தபடியே திரும்ப ஜெபிக்கிறான். ஆனால் தனக்கு தெரியும், தனக்கு ரொம்ப நெருக்கமானவர். சரி, எதுக்கும் போய் ஒரு வார்த்தை ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா, அவர்கிட்ட போய் கேட்கலாம். வேதம் சொல்லுது அந்த மாதிரி வந்து தானியேல் போனதாக வேதம் சொல்லவே இல்லை, போகவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் போகிற வழியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, நான் எப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தாரு. ஆனா வேதம் சொல்லுது தானியேல் ராஜாவை தேடி போகல. யாரு தானியேலை தேடி யார் வந்துச்சுன்னா ராஜாவை ஆண்டவர் வந்து தானியேலை தேடி வர பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பாதைன்றது கொஞ்சம் கடினமான பாதை தான். நம்ம நினைக்கிறது மாதிரி உடனே நடக்காது, அப்ப நடக்காது. ஆனா ஒன்று, நீங்க சில முடிவை எடுத்து அதுல உறுதியா இருந்தீங்கன்னா அந்த டைம் வரும்போது சகல காரியத்தையும் கர்த்தரே நமக்கு முன்பாக சாதகமாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அதனால சில காரியத்தை எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு முடிவோட இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, வேற நமக்கு அந்த வேலை கிடையாது, எனக்கு அந்த வேலை இல்லை, நான் அப்படி போக மாட்டேன். இது கூட இருக்கிறவங்க வேதம் சொல்லுது, ஒரு சிங்க கெபிக்குள்ள வந்து பின்னாடி தாவீது இருக்கிறான், முன்னாடி சவுல் வந்து என்ன பண்றாங்கன்னா மலஜலம் கழிக்கிறான். அப்படின்னா நீ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தன் பாத்ரூம் போகும்போது அவன் பின்னாடி உட்கார்ந்து அந்த தொங்கலை அறுக்கணும் அப்படின்றது எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ நாத்தம், எவ்வளோ மோசமான இடம். எதுக்கு இந்த மாதிரி நம்ம பாடுபடணும்? அதனால தான் பின்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்கு தேவையா, இது உங்களுக்கு தேவையா. இன்னொன்னு சொல்றாங்க, இதுக்கு மேல ஆண்டவர் உங்க பக்கத்துல கொண்டு வந்து இந்த சவுலை தர முடியுமா? இது யாரு கொண்டு கொடுத்திருக்கான்னு சொன்னா, இது கர்த்தரே கொல்லும்படியா உங்களுக்கு முன்னாடி. ஆனா தாவீதுக்கு ஒரு அறிவு இருக்குது, இல்ல 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 இல்ல, என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதுமே இப்படி கொன்னு எடுக்க வைக்கிறவர் அல்ல, நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். அந்த நாத்தத்தின் மத்தியிலையும் அந்த வஸ்திர தொங்கலை அறுத்து, இதை பாருங்க, நான் நீதி உள்ளவன், நான் நீதி உள்ளவன். அப்போ மனசுக்குள்ள சில முடிவை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா என்ன நடந்தாலும் நீங்க கடைசி வரைக்கும் உறுதியா மட்டும் இருங்க. அந்த நாள் வரும், அந்த சமயம் வரும், காரியம் உங்களுக்கு வாய்க்கும். காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர்கள் செய்த அனைத்து தீமைகளும் உங்களுக்கு நன்மையாகவே மாறும். அவர்கள் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாகவே மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமாக நம்ம வந்து சங்கீதம் 81வது சங்கீதத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிச்சு நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 18வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 18வது சங்கீதம் வந்து சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். நீங்க அந்த சங்கீதத்தில் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அந்த தலைப்பை நீங்க வாசிக்கும் போது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்கள் கைக்கும் சவுலின் கைக்கும்
நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது, கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 22வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க எல்லாரையும், நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா ஒரு பாடல் பாட வைக்க போறாரு. நம்ம பாட போறோம். எப்படி பாட போறோம்னா சந்தோஷத்தோடையே பாட போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்த ஆண்டவர் வழி நடத்தும் போது வேதம் சொல்லுது, அவர்கள் பாட்டு பாடினார்கள், கர்த்தரை துதித்து பாடினார்கள், ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள். இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் என்னை எல்லா சத்துருக்களுடைய கையில் இருந்தும் விசேஷமாய் இந்த நாட்டினுடைய ராஜாவாகிய சவுலுடைய கையில் இருந்தும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என்னை தப்புவித்தார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொன்னது போல எப்படி இந்த சங்கீதக்காரனை எல்லா இடத்திலிருந்தும் ஆண்டவர் தப்புவித்தாரோ, சவுலுடைய கையிலிருந்தும் தப்புவிச்சாரோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து, எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை கர்த்தர் தப்புவித்து, நம்முடைய வாயினாலே சந்தோஷமாய் பாடுகிற ஒரு பாடலை சீக்கிரமாய் ஆண்டவர் நம்மை பாட வைக்க போறார். நீங்க சந்தோஷமான பாட்டை பாட போறீங்க. மகிழ்ச்சியான பாடல்களை நீங்க ஏறெடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவார். சோ இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய பெலன் பணம் அல்ல, உங்களுடைய பெலன் உங்களுடைய வேலை அல்ல, இதற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு பெலனாய் மாறப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெலனாய் மாறப்போகிறார். நான் நம்புகிறேன் உங்க பலத்துல இவ்வளவு தூரம் ஓடுனீங்க, உங்க பலத்துல இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஆனா இனி உங்களுக்குள்ளே கர்த்தர் பலன் உங்களுக்குள்ளே இருக்கும் போது நான் நம்புகிறேன் அந்த கர்த்தருடைய பலன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அநேக இடத்துல சாட்சிகளாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த இடத்திலே பேசுகிற வார்த்தையை கேட்டு அநேகம் பேர் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். இனி உங்கள் பலன் அல்ல, இனி கர்த்தர் பலன், என் பலனாகிய கர்த்தாவே. ஆமென். தாவீதை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி 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 உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருச்சு, எப்படி இந்த இடத்துல இதை செஞ்சீங்க? அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தர். இனி கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலத்தினால் அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். அவருடைய பலத்தினால் அந்த காரியம் நடக்கும். உங்கள் பலன் அல்ல, இனி கர்த்தர் பலன். அந்த பிரச்சனையிலே கர்த்தர் பலன். அந்த காரியத்திலே நீங்கள் தாண்டி அழகாய் ஜெயிப்பீர்கள். அது கர்த்தர் பலன். ஆமென். சோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தர். இதற்கு பிறகு நீங்கள் உணர்வீர்கள். உங்களால உணர முடியும். என்ன உணர முடியும்னா, கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, இது என் பலனே இல்லை, இது என் பலனே இல்லை. என் பலன் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். என் பலன் இல்லை, 10 பேரை கூட ஜெயிக்க முடியாது பிரதர். என் பலன் இல்லை, கொஞ்சம் பிரச்சனையை கூட தாண்ட முடியாது பிரதர். என் பலனை பற்றி எனக்கு தெரியாதா? இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இது முழுக்க முழுக்க கர்த்தர் பலன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வர போகிறது. ஆமென்.
சீடர்களை குறித்து வேதம் சொல்லுது, சின்ன சின்ன விஷயத்திற்கே பயப்படுகிறவர்கள் தான் சீடர்கள். ஆண்டவரோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க எல்லாத்துக்கும் பயப்பட்டாங்க. பிசாச துரத்த வரும்போது அது அவர்களால் கூடாமற் போயிருச்சு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார்கள். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பிடிச்ச உடனே எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய பலன் அவ்வளவுதான், அவருடைய பலன் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொன்னாங்க, நான் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய பலம் அந்த எதிரிக்கு முன்னாடி நிற்கவே முடியல. ஆனா ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபரம் ஆயிட்டாங்க, அப்படியே மாறிட்டாங்க. அவங்களுடைய எல்லாமே மாறிடுச்சு. உனக்கு பயமே இல்லையா? எனக்கு பயமே இல்லை. நீங்க என்ன கவலைப்படவே இல்லையா? எனக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு பசிக்கவே இல்லையா? எனக்கு பசிக்கவே இல்லை. இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படவே இல்லையா? நான் பயப்படவே இல்லை. இது எப்படி உனக்கு வந்துருச்சு? உன்னதமானவருடைய பலன் எனக்குள்ளே வந்ததுனால எந்த பிரச்சனையும் என்னை சேதப்படுத்துவதே இல்லை. ஆமென். நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க ஒன்ன பார்க்க போறீங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே வித்தியாசமா மாற போகுது. இவ்வளவு பலனா நீங்க இருக்கிறத இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்க போறாரு. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். அந்த பலன், கர்த்தருடைய பலன் மட்டும் வந்துச்சுன்னா சகிப்பீங்க. நீங்க அவ்வளவு சகிப்பீங்க, அவ்வளவு தாங்கிக்குவீங்க. யாருமே தாங்க முடியாது. உங்க சூழ்நிலையை யாரும் தாங்க முடியாது. நீங்க கடந்து போகிற பாதையில யாரும் கடந்து போக முடியாது. அதுல நீங்க மட்டும் ஸ்பெஷலா இருப்பீங்க. காரணம் என்னன்னா உன்னதமானவருடைய பலன், கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு டெலிவரிக்காக, குழந்தையினுடைய டெலிவரிக்காக வெயிட் பண்ண ஒரு சிஸ்டர் ரொம்ப அப்படியே அந்த குழந்தை வயிற்றுல உருவாகும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க பயம், ரொம்ப பயத்தினால பிபி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அப்போ அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இன்னைக்கு இந்த ஆப்ரேஷனுக்காக கடந்து போகிறாங்க. அந்த பிள்ளையா சர்ச்சிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் அப்படியே கையெல்லாம் லிட்டரலாக நடுங்குது அப்படியே பயத்தினால. இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. ஏப்பா நீ ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போகிற, இந்த நேரத்தில் இப்படி பயப்பட்டா நீ எப்படி? எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய பெத்தெடுக்க போகும்போது இவ்வளவு பயப்பட்டா எப்படி? அப்போ நான் ஜெபம் பண்ணேன், இல்லை ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு இப்போ உங்க பலன் இப்போ வரணும். அழுது ஜெபம் பண்ண உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு பலன் பாருங்க. இங்கேருந்து வெளியே போகும்போதே தைரியமாக போனாங்க. அங்கே போனால் அப்படியே ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு டாக்டர் அவங்க ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு உள்ளே வர்றாங்களாமா. உடனே இவங்க நினைக்கிறாங்களாம் மனசுக்குள்ளே, சரி இந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், ஆண்டவரை தெரிஞ்ச ஒரு டாக்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்க மனசில் நினைக்கிறாங்களாம். நினச்சிட்டு அந்த டாக்டர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சி கேட்டாராமா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராமா. அவங்க கிறிஸ்டியன், என்ன பேர் இந்த மாதிரின்னு சொன்ன உடனே, அப்படியா உனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறியா, ஒரு ஏசப்பா பாட்டு பாடுறியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு ரொம்ப பயப்பட்டு இருக்கிறனால எனக்கு பாட முடியாதுன்னு உடனே அவங்க ஒரு பாட்டு பாடினாராம். ரொம்ப ஆச்சரியமா. அப்படின்னா அந்த ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல், பெர்க்மன் ஐயாவுடைய பாடல் நான் கூட அடிக்கடி பாடுவேன். நீ பயப்படாத அப்படின்ற ஒரு பாட்டை பாடின உடனே இந்த பிள்ளைக்கு வலி மறந்துருச்சு, இவங்களுக்கு பயம் போயிருச்சு. ஏசப்பாவே நேரடியா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல உட்கார மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. ஆமே, அந்த குழந்தை ரொம்ப சுகமாய் பெற்றெடுத்தார்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புறேன், உங்க பலத்தால நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பலத்தால ஓடுறதுனால தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்க பலத்தால இருக்கிறதுனால தான் எதையுமே தாங்கிக்க முடியல. சில காரியம் கணவர் பேசுறத தாங்க முடியல, மனைவி பேசுறத தாங்க முடியல, சுத்தி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் தாங்க முடியல. காரணம் என்னன்னா அது உங்க பலன். ஆனா உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகா தாங்குவீங்க. நீங்க அந்த இடத்துல தைரியமா இருப்பீங்க. அதனால இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எனக்கு பலன், என் பலனாகிய கர்த்தர்
என் பலனாகிய கர்த்தர், கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்க போகிறார். இனி உங்களுடைய பலன் அல்ல, இனி கர்த்தருடைய பலன். உங்க வேலையில கர்த்தருடைய பலன், உங்க குடும்பத்துல கர்த்தருடைய பலன், நீங்க சந்திக்க போகிற பிரச்சனையில கர்த்தருடைய பலன், இந்த பலவீனத்துல ஆண்டவருடைய பலன், இந்த பாதையில ஆண்டவருடைய பலன், கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வருகிறதை தத்துருவமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தத்துருவமா பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு அப்புறம் உங்களுடைய பலத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள், ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. இனி அந்த கண்ணீர் உங்களுக்கு இருக்காது, இனி வருத்தம் உங்களுக்கு இருக்காது, இனி மனதுக்குள்ள அந்த சஞ்சலம் உங்களுக்கு இருக்காது. நீங்க 1000 பேருக்கு தைரியம் சொல்லுகிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்க நிறைய பேரை பலப்படுத்துவீங்க. காரணம், பரலோகத்திலிருந்து கர்த்தர் இந்த 22வது நாள் ஒரு பலனை உங்களுக்கு தருகிறார். அது உன்னதமானவருடைய பலன். ஆமென். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். சேர்ந்து அந்த வரியை பாட போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். என்னை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடுவோம். ஆமென். நான் உம்மையே கைவிடப்படுவேன். என் பலனாகிய கைவிடப்படுவேன். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்க கிருபை என்னை தாங்குதையா. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உன் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உன் கிருபை. அணைக்குதையா. கைகளை மேல பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவேன். பாடுவோம். பலனாகிய நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவேன். மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்பர்க்கே பயப்படேனான். மரண இருளில் பொல்லாப்பர்க்கே பயப்படேனான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டு. கைகளை மேல கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலனாகிய கர்த்தாவே, கைவிட திரும்ப ஒரு விசை. என் பலனாய், என் பலனாகிய கர்த்தாவே, பாடுவதில்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. ஆமென். ஓடி ஓடி ஒளிஞ்ச மனுஷன் ஆண்டவருடைய பலன் வந்ததுக்கு அப்புறம் என்ன இயேசுநாதரை மாதிரி சிலுவையில அரைஞ்சு கொள்ளாதீங்க, என்ன தலைகீழ அரைஞ்சு கொள்ளுங்க. எப்படிப்பா உனக்கு இந்த தைரியம்? எப்படிப்பா உனக்கு இந்த தைரியம்? அது யார் பலன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் பலன். கர்த்தர் பலன்.
நான் நம்புறேன் இந்த 22வது நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே அனுபவிக்கணும். எதை அனுபவிக்கணும்னா கர்த்தர் பலத்தை நீங்க அனுபவிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற இனி உங்க பலன் கொஞ்சம் கூட செயல்படக்கூடாது. யார் பலன் தான் செயல்படணும்னா கர்த்தர் பலன். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், நான் எப்படி இந்த பிரச்சனையை தாங்க போறேன்னு தெரியல, நான் இந்த தனிமையை எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல, இந்த சூழ்நிலையில எப்படி நான் தாண்ட, எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், எனக்கு பலனே இல்லை, எனக்கு நினைக்கவே முடியல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க இதை எப்படி தாண்டுவீங்க தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து பலன் வரும். அந்த பலத்தால நீங்க இந்த பிரச்சனையை நீங்க தாண்டி, இந்த சூழ்நிலையை நீங்க தாண்டி, ஓ ஹalleluya, ஆமென். இனி உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த வேளையில கர்த்தருடைய பலத்தை நம்ம பார்ப்போம். ஹalleluya. ஒரு விஷயம் கூட எத்தனை பேர் சொல்ல போறோம், இந்த பாட்டு பாடும் போதே நான் நம்புறேன் உங்களுக்குள்ள கர்த்தர் பலன் வரணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? கர்த்தர் சொல்கிறார், நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் வழி நடத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் இந்த பூமி எங்கும் கடந்து போய் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். ஹalleluya. இனி கண்ணீர் வராது, இனி ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும். இனி அவங்க என்ன வருத்தப்படுத்த முடியாது, என் மனசை இனி உடைக்க முடியாது, என்ன காயப்படுத்த முடியாது, எதுவுமே என்ன சேதப்படுத்தாது. காரணம், இனி எனக்குள்ளே கிரியை செய்கிறது என் மனுஷிக பலன் அல்ல, இனி கர்த்தர் பலன். கர்த்தர் பலன். பாடலாமா? கைகளை தட்டி ஆமே. எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல் சொல்லு. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா, திரும்ப என் பலனாகி என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. இப்ப சொல்லு. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் பாடி பாய்ந்து நான் சென்றிடுவேன். Sing
17வது சங்கீதத்துல தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, என்னை சுற்றி இருக்கிற அதான் என்னை எல்லா சத்துருக்களுடைய கைக்கும், கர்த்தர் என்னை எல்லா சத்துருக்களுடைய கைக்கும், சவுலுடைய கைக்கும் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை தப்புவித்தார், என்னை தப்புவித்தார். அப்போ இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது விசேஷமாக ஆண்டவர் இந்த தாவீதிற்கு பெலனா மாறினதுனால, இது ஒரு சாதாரணமான பிள்ளை தான், ஈசாயினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரணமான பிள்ளை தான். யாருன்னா இந்த தாவீது. யாரு ரொம்ப பெரிய பொருட்டாக எண்ணப்படாதவன் தான் இந்த தாவீது. ஒரு சின்ன கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவன் தான் இந்த தாவீது. அப்படின்னா இவனுடைய இயலாமை அப்படின்னு சொன்னா நிறைய இருக்குது. ஆனா கர்த்தர் இவனுக்கு பெலனா மாறினதற்கு பிற்பாடு இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல இந்த தாவீது ரொம்ப ஸ்பெஷலா மாறுவாரு. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த 22வது நாள் கர்த்தர் நமக்கு பெலனா மாற போறாரு. ஆண்டவர் நமக்கு பெலனா மாறினதற்கு பிற்பாடு இந்த 4 ஆசீர்வாதங்களும் நம்ம தலையின் மேல வரப்போகுது. வாசிக்கலாம். முதலாவதாக 18ஆம் சங்கீதத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் சங்கீதத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்கும் போது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனிங்க. பொதுவாக யுத்தம் பண்ணுகிற சேனை அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படியே கிரௌடா நிற்பாங்க, லைன் லைனா அப்படியே நிற்பாங்க. ஆனா அது என்ன அப்படின்னு சொன்னா, எதிரி நாட்டில் உள்ளவங்களும் லைனா நிற்பாங்க, இங்கே இருக்கிறவங்களும் லைனா நிற்பாங்க. ஆனா அதுல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்டில் ஃபர்ஸ்ட் முதல்ல போறாங்க பாருங்களேன். எதிரி நாட்டில் இருக்கிற அம்புகள், எதிரி நாட்டில் இருக்கிற பட்டயங்கள் பின்னாடி இருக்கிறவர்கள் மேல ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. யார் மேல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் போறாருல்ல, முதல்ல ஒருத்தர் நிக்கிறாருல்ல, அவர் மேலதான் அவங்களுடைய எல்லாருடைய கண்ணும் நிற்கும். ஆனா அதுல இருக்கிறதுல அந்த யுத்த வீரன் ஒருத்தர், தைரியசாலியான ஒரு நபர், பெரிய பெலனான ஒருத்தர் அந்த கூட்டத்திலேயே யார் அப்படின்னு சொன்னா, யாருமே களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் போவாரு பாருங்களேன். எல்லாருக்கும் முன்னாடியும் தைரியப்படுத்தி திடப்படுத்தி, வாங்கப்பா எனக்கு பின்னாடி, நான் முன்னாடி போறேன், நீங்க எனக்கு பின்னாடி வாங்க, அந்த தலைமைத்துவம் இருக்கு பாருங்களேன். இந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, என் ஆண்டவர் எனக்கு பெலனா இருக்கிறதுனாலே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், பாய்ந்து போவேன். நான் நம்புறேன், நம்பர் 1, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு பெலனா மாற போறாரு. ஆண்டவர் நமக்கு பெலனாய் மாறுவதனால கர்த்தர் நம்ம எங்க வைக்க போறாருன்னா, நீங்களும் நானும் நிறைய பேரு முன்னணியிலே நிற்க போகிறோம். கர்த்தர் நம்மளை முதன்மையானவர்களாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்க குடும்பத்தில் நீங்க கடைசியா பிறந்திருக்கலாம், உங்க குடும்பத்தில் நீங்க இடையில பிறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க குடும்பத்தில் உங்க வம்சத்தில் கர்த்தர் உங்களை முதன்மையான இடத்துல வைக்க போறாரு, ஃபர்ஸ்டான இடத்துல வைக்க போறாரு. இன்னைக்கு நீங்க பின்தங்கிய இடத்துல இருக்கலாம், இன்னைக்கு நீங்க பின்னாடி கிடக்கலாம், இன்னைக்கு யாருமே மதிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம், இன்னைக்கு எல்லாருமே உங்களை தேற்றுகிற அளவுக்கு இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஈசாயினுடைய குடும்பத்தில் தாவீது என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தினதுனால அத்தனை யுத்த வீரர்களுக்கு முன்பாகவும் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், பாய்ந்து போவேன். நிறைய பேர் தயங்கி நிற்கிற பிரச்சனையில நீங்க தாண்டி போவீங்க. நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுத்து அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க தாண்டி போய், ஆமென், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்.
யோசேப்பனுடைய குடும்பத்தில் ஃபர்ஸ்ட்லையும் இல்லை லாஸ்ட்லையும் இல்லை. யோசேப் வந்து ஒரு சென்டரா வளர்க்கப்பட்டவன் தான். கடைசி மகன் பென்யமீன், ஃபர்ஸ்ட் மகன் ரூபன். ஆனா இதுக்கு இடையில எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுல இடையில இருக்கிறவன் தான் ஒருத்தன் யோசேப்பு. ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய முழு குடும்பத்திற்கும் தன்னுடைய முழு வம்சத்திற்கும் ஆண்டவர் யாரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு இது ஃபெய்த்தா இருக்குன்னு தெரியல. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் முன்னணியிலே நிற்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை முன்னாடி நிற்க வைக்க போறாரு. யுத்தத்தில் நீங்க முன்னாடி நிற்க போறீங்க. ஓ ஹalleluya! கர்த்தர் ஆசீர்வாதத்துல கர்த்தர் உங்களை முன்பாக நிற்க போறாரு. உங்களை பின்னுக்கு தள்ளுகிறவர்கள் ஒருவரும் இனி இருக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் பலனாகிய கர்த்தரால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், பாய்ந்து போவேன். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு வருகிற அளவிற்கு கர்த்தர் முன்னணியிலே நிறுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விசுவாசித்து ஜெபம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க படிப்புல பின்தங்கி இருக்கலாம், தைரியத்துல பின்தங்கி இருக்கலாம், வேலையில பின்தங்கி இருக்கலாம். ஆனா உன்னதமான தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது, எல்லாரும் தயங்கி நிற்கும் போது, கர்த்தர் உங்களை மட்டும் சேனைக்குள்ள கர்த்தர் முன்னாடி எந்த அம்பை பார்த்தும் நீங்க பயப்பட மாட்டீங்க, எந்த யுத்தத்தை பார்த்தும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஹalleluya! ஆமென். என்னுடைய குடும்பத்துல கர்த்தர் உங்களை முன்னணியில நிக்க வைக்க போறாரு. உங்க சொந்தத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை முன்னாடி நிக்க வைக்க போறாரு. கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோடு. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை, அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. என்ன ஆண்டவர் முன்னணியிலே நிற்க வைக்க போகிறார், என்ன முன்னணியிலே நிற்க வைக்க போகிறார். ஆமென். பிந்தினோரை எடுத்து கர்த்தர் முந்தினோராய் மாற்ற போகிறார். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் கடைசில இருக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்த போகிறாரு. பின்னாடி இருக்கிற உங்களை தைரியப்படுத்த போறாரு. தைரியப்படுத்தி அந்த சேனைக்கு முன்பாக உங்க வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேர் வர்ற அளவிற்கு. ஹalleluya, ஹalleluya. என் தலைமையில இருக்கிற அபிஷேகம், என் தலைமையில இருக்கிற அபிஷேகம், நான் 10 பேருக்கு தைரியம் சொல்ற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறாரு. நான் 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த அபிஷேகத்தை என் தலை மேல வச்சிருக்கிறாரு. நான் 10 பேரை ஆறுதல் படுத்துகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க லீடர். உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு லீடரை எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு லீடரை கர்த்தர் எழுப்ப போறாரு. அந்த லீடர் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வைக்க போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்ன கர்த்தர் முன்னாடி கர்த்தர் நிறுத்த போறாரு. அந்த அபிஷேகம் என் தலையின் மேல் இன்றைக்கு இந்த 22வது நாள் என் குடும்பத்தில் வரப்போகுது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே. கைகளை தட்டியாமே. ஹalleluya. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான், உம்மாலே ஒரு செஞ்சிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நான் செஞ்சிடுவேன், தாண்டி நான். கைகள மேல பலனாகிய கர்த்தாவே உம்மையை நம்பியுள்ளேன்.
கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களை எப்படி பண்ண போறாருன்னா, நீங்க முன்னாடி போவீங்க. நீங்க முன்னாடி போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தர போறாரு. உங்களை ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறதற்காக ஆண்டவர் அழைக்கல. ரெண்டாவது லைன்ல நிற்கிறதுக்கு உங்களை அழைக்கல. நீங்க பயப்பட்டு நிற்கிறதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. கர்த்தர் உங்களுக்கு பெலனை தர போறாரு. கர்த்தர் உங்களுக்கு பெலனை தர போறாரு. ஒருவேளை சிலருக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லாம இருக்கலாம். எனக்கு இந்த காரியத்தை செய்யறதற்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்குது, நான் ஜெயிச்சிருவேனா தோற்றுருவான்னு பயமா இருக்குது. உங்களுக்கு காலடிகளை எடுத்து வைக்கிறதுக்கே தைரியம் இல்லாம இருக்கலாம். ஒரு காரியத்தை துவங்குறதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்கலாம். எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தைரியம் இல்லை. ஒருவேளை தோற்றுட்டேன்னா, ஒருவேளை விழுந்துட்டேன்னா, ஒருவேளை நஷ்டமாயிட்டேன்னா, ஏற்கனவே ஒரு டைம் இப்படி நஷ்டமாயிட்டேன், திரும்பி நான் விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருவாரு. தைரியத்தை தருவாரு. என்ன தைரியம் தருவார் அப்படின்னு சொன்னா, அத்தனை பேர் நின்னாலும் நீங்க முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க மற்றவங்களை பார்த்து சொல்லுவீங்க, வாப்பா வா போலாம், நான் முன்னாடி போறேன் வா, நான் முன்னாடி போறேன் வா. அந்த அளவிற்கு கர்த்தர் அபிஷேகம் உங்களை மாற்றும் என்று இதை தீர்க்க தரிசனமா நீங்க எடுங்க. இந்த வார்த்தையை நான் எப்படி எடுக்கிறேன்னா, எனக்கு தீர்க்க தரிசனமா தான் எடுக்கிறேன். என் வீட்டில் நான் கடைசியானவன், என் வீட்டில் எல்லாரோடையும் கடைசியா பிறந்தவன், எல்லாரை காட்டிலும் வேண்டா வெறுப்பாய் பிறந்தவன். இந்த பிள்ளை எதுக்கு பிறக்குது அப்படின்னு நினைச்சவன். ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன், என் குடும்பத்தில் எல்லாரை பார்க்கலும் ஃபர்ஸ்ட் முன்னாடி எல்லாரும். நான் சொல்லுவேன், நீங்க என்ன கேட்டாலும் கேட்டுக்கலாமா? ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லலாமா? நான் சொல்றேன், எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் முன்னாடி நிறுத்த போறாரு. நீங்க அந்த சீனை நினைச்சு பாருங்க. நீங்க பயப்பட்டுட்டெல்லாம் பின்னாடி நிக்காதீங்க. நான் நினைக்கிறேன், நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னா எத்தனை அம்பு எய்தாலும் உங்க மேல அந்த அம்பு ஒன்றும் படாது. உங்க மேல அந்த அன்பும் பட முடியாது. உங்க கூட கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் உங்க கூட நிழலா இருக்கிறாரு. கையை உயர்த்தி, இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. இது கர்த்தர் சிலரை தட்டி எழுப்புறாரு. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தர்றாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமை அப்படிப்பட்டது. இல்ல, இனி ஒரு தைரியம் உங்களுக்கு வரும், இனி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரும், இனி ஒரு பலன் உங்களுக்கு வரும். ஆமென். இனி அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவருடைய பெலன் என்ன பண்ணுச்சுன்னா, முதல்ல எல்லாரை விட ஆண்டவருடைய பெலன் என்ன முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருச்சு. கர்த்தருடைய பெலன் என்ன பண்ணிச்சாமா, ஃபர்ஸ்ட் இந்த தாவீதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திச்சு. இரண்டாவது சொல்லும்போது அதே வசனத்துல சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே. இந்த இடத்துல ஒரு மதுளை அப்படின்னு போட்டிருக்குது, ஆனா ஒரு மதுளை அல்ல. சரியான டிரான்ஸ்லேட் என்ன அப்படின்னு சொன்னா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதுளையும் தாண்டுவேன், எந்த மதுளையும் தாண்டுவேன். நான் நம்புறேன், கர்த்தருடைய பெலன் உங்களுக்குள்ள வரப்போகுது. கர்த்தர் இந்த 22வது நாள் உங்களை பலப்படுத்த போறாரு. அவருடைய பெலன் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா, உங்களை சுற்றி அடைக்கப்பட்டிருக்கிற அந்த மதுளை, அந்த கேட்டை, அந்த தடைகளை கர்த்தர் தாண்டக்கூடிய ஒரு பெலனை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இனி அந்த தடையை நீங்கள் பார்த்து பயப்பட்டு கொண்டு இருக்க போவதில்லை. இனி அந்த தடை உங்களை தடுத்து நிறுத்த போவதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த தடைகளை, ஆமென், எந்த மதிலையும், அது இரும்பு மதிலாக இருக்கலாம், அது கல்களினாலே கட்டப்பட்ட மதிலா இருக்கலாம், அது சத்துருடைய மதிலா இருக்கலாம். நான் நம்புறேன், நீங்க திராட்சை செடி, நீங்க யோசேப்பு மாறி நீங்க செடி, கர்த்தர் உங்களை நட்டுட்டாரு.
கர்த்தர் உங்களை நட்டுட்டாரு. இந்த 100 நாள் ஜெபத்துல ஆண்டவர் உங்களை நட்டுட்டாரு. நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வளர்ச்சியை தடுக்க முடியாது. இந்த கொடி சுவரின் மேல் ஏறி படரும், சுவரின் மேல் ஏறி படரும். இதை கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நான் தாண்டுவேனா, நான் தாண்டுவேனா? எனக்கு பலன் இல்லையே. இந்த வியாதியை நான் தாண்டுவேனா? இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேனா? இந்த காரியத்தெல்லாம் தாண்ட முடியுமா? தடையா நிக்குது பாஸ்டர், தடையா நிக்குது, எல்லாம் தடையா நிக்குது. நான் எனக்கு என்னமோ பயமா இருக்குது, இதுக்கு மேல போக முடியாதுன்னு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது சத்துரு போடப்பட்டிருக்கிற எந்த கேட்டையும், எந்த தடுப்பு சுவரையும், எந்த பேரிகார்டையும் தாண்டக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக வழி விடும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடல் வழி விட்டதோ, யோர்தான் வழி விட்டதோ, நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த யோர்தான் உங்களை பார்த்து வழி விடும். அந்த செங்கடல் உங்களுக்கு வழி விடும். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மதிலையும் நீ தாண்டுவாய். இந்த மன அழுத்தத்தை நீ தாண்டுவாய். இந்த நஷ்டத்தை நீ தாண்டுவாய். இந்த வியாதியை நீங்கள் தாண்டுவீர்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் தாண்டுவீர்கள். இது ஒரு நாள் உங்களை சேதப்படுத்தாது. இது ஒரு நாள் உங்களை அழிக்காது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. மிரட்டி கொண்டிருக்கிற யோர்தானை பார்த்து பயப்படாதே மகளே. ஹல்லேலூயா. இந்த செங்கடலை பார்த்து பயப்படாதே மகனே, நீ தாண்டுவாய், நீ தாண்டுவாய். ஹல்லேலூயா. இதுவரையிலும் தாண்ட முடியாத மதில, இதுவரையிலும் பயந்து கொண்டிருக்கிற மதில ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும். கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்த போறாரு. அதுக்கு தான் சொல்றது, என் பலனாகிய கர்த்தர், என் பலனாகிய கர்த்தர். அவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது இந்த மதில் சுவர் உங்களுக்கு பெருசா தெரியாது. இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரியுது. இந்த பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய பர்வதமா தெரியுது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, ஒரு நாள் அது மெழுகு போல உருகி போகும். நீங்க அதை மிதிச்சு நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆமென். என் கால்கள் சறுக்கும் போது அவருடைய கிருபை என்னை தாங்குதே. கைகளை தட்டி ஆமென், நன்றி. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா. பாடுவோம். உம் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா, என அணைக்குதையா. கைகளை மேல என்பதனாகிய கர்த்தர் சத்தமாய் பாடு. அப்பா இயேசுவே, என்பதனாகிய கர்த்தாவே, நம்மை நம்பி கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோவே அப்படின்னா இந்த இடத்துல வழி இல்லை, இது முடிஞ்சிருச்சு, இதுதான் எல்லை, இதுக்கு மேலே இல்லை அப்படின்ற அந்த இடத்தை எல்லாம் நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை கொண்டு திறப்பார். நீங்கள் திறக்கிறதற்காக ஆண்டவர் பயன்படுத்துவார் உங்களை. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய வலிமையை பார்க்க போறீங்க. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வலிமை இருக்கான்னு பார்த்து நிறைய பேர் பிரமிப்பாங்க. நீங்க உங்க அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு பெரிய பேரை சம்பாரிச்சு கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் கர்த்தர் ஒரு தனித்துவமா உங்களை நிறுத்துவார். நீங்க ஒரு தனித்துவமா நிக்க போறீங்க. ஹல்லேலூயா. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பெரிய பெரிய ஸ்டேஜில் கான்சர்ட் எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌட் இருப்பாங்க.
ஆனா அந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்லயே ஒரே ஒருத்தர் பாத்தீங்கன்னா முக்கியமானவரா இருப்பார். அவரை தான் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும். அதனால அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லைட் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பக்கத்தில் இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, இங்கே ஃபுல் லைட்டையும் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு லைட்டு மட்டும் எங்கே தெரியுமா, அந்த முக்கியமான அந்த பர்சன் மேலே அந்த லைட்டு மட்டும் அப்படியே அடிக்கும். எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் அத்தனை லட்சம் பேருடைய பார்வை வேற எங்கேயும் போகாது. எங்கே போகும் தெரியுமா? அந்த ஒரு பர்சன் மேலே போகும். நான் அப்படி நம்புறேன். கர்த்தர் உங்களை எப்படி காமிக்க போறாரு தெரியுமா? உங்க சொந்தத்துல நீங்க இன்னைக்கு மறைஞ்சு கிடக்கிறவங்கள மாதிரி இருக்கலாம். அந்த ஆத்துக்குள்ள எத்தனையோ கூழாங்கல் கிடந்துச்சு, எத்தனையோ கூழாங்கல். தாவீதுனுடைய கையில எடுத்த கூழாங்கல் மறைஞ்சுதான் இருந்துச்சு. தாவீதுனுடைய கையில இருக்கிற கூழாங்கல் யாருடைய கண்ணுக்குமே தெரியல. ஆனா தாவீதுனுடைய கையில எடுத்த உடனே அந்த கூழாங்கல்லுக்கு ஒரு மதிப்பு வந்துச்சுல்ல. நான் சொல்ற வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசனமா நம்புங்க. இன்னைக்கு இருக்கிற உங்க பலத்தை பார்க்காதீங்க, உங்க பலத்தை பார்க்காதீங்க. நீங்க ஒண்ணும் இல்லாத ஆள் தான், நீங்க சாதாரணமான ஆள் தான், நீங்க படிக்காத ஒரு ஆள் தான், நீங்க திறமை இல்லாத ஒரு ஆள் தான். ஆனா அப்பாவுடைய பலன் சாதாரணமானது அல்ல, அவருடைய பலன் சாதாரணமானது அல்ல. அவர் பலன் உங்க மேல வரும், அவர் பலன் உங்க குடும்பத்துல வரும். ஆமென். அவருடைய பலன் உங்களை எப்படி காமிக்கும் தெரியுமா? நான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை லைட் போட்டு கர்த்தர் காமிப்பாரு. உங்க குடும்பத்திற்கு முன்னாடி கர்த்தர் காமிப்பாரு, உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் காமிப்பாரு, உங்களை தனித்துவமா கர்த்தர் காமிப்பாரு. நீங்க மறைஞ்சு வாழ மாட்டீங்க, நீங்க ஒளிஞ்சு வாழ மாட்டீங்க, நீங்க சந்தா போய் ஒளிய மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஒளிகிற உங்களை, இன்னைக்கு மறைஞ்சு வாழ்ற உங்களை, இன்னைக்கு தேடி தேடி இடத்தை தேடி மறைகிற உங்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்துல அவங்க முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை தனித்துவமா நான் காமிப்பேன். உன் பிள்ளைய நான் தனித்துவமா காமிப்பேன். உங்க குடும்பத்தை கர்த்தர் தனித்துவமா காமிப்பாரு. கரங்களை தட்டி இப்போ அந்த மகிமை அவருடைய பலன் இப்போ கையில எடுக்கட்டும். புது பலன், புது அபிஷேகம், புது மகிமை, தனித்துவம். ஒரு ஸ்பெஷல் மறைஞ்சிருக்கிற அந்த கல்லு இப்ப இயேசுவின் நாமத்தினால கோத்திர பிதாக்களுடைய தோள்களிலே சுமக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தான் நதியிலே நடப்பட்ட அந்த கல்கள் அப்படியே மூடி எல்லாம் சாஞ்சு போயிருச்சு, எல்லாம் சாய்ந்து மறைந்து போயிருச்சு. தண்ணி அடிச்சு அந்த கல்களெல்லாம் மேல போய், வேதம் சொல்லுது யோர்தான் நதியில இருந்த அந்த ஆற்றில இருந்த அந்த கற்கள் அப்படியே மூழ்கிற மாதிரி ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் தேவனுடைய மனுஷன்ட்ட சொல்றாரு, அந்த கல்களை அங்க இருந்து எடுங்க. திரும்பி எடுத்து கர்த்தர் சொன்னார், அந்த கல்களை மறுபடியும் ஞாபக குறியாய், சாட்சி குறியாய், தனித்துவமாய் ஆண்டவர் நிறுத்தினார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அப்படிதான் நடக்க போகுது. சில பிரச்சனைகளினாலே, சில சோதனைகளினாலே நீங்கள் அப்படியே முற்றிலுமா சாஞ்சு கிடப்பீங்க, அப்படியே மாண்டு போற மாதிரி. எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேல நான் எப்படி ஆண்டவரே தாங்குவேன், இதுக்கு மேல எப்படி ஆண்டவரே நான் இருப்பேன், எத்தனை நாள் தான் இந்த ஒளிஞ்சு எத்தனை நாள் தான் வாழ்வேன், எத்தனை நாள் தான் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் போகாம நான் வாழ்வேன். ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தனித்துவமாக்குவேன். முன்னே நீங்க எல்லாருக்கும் முன்னாடி நிற்பீங்க. சொல்லுங்க, நான் எல்லாருக்கும் முன்னாடி நிற்க போறேன். கர்த்தர் என்ன எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வைக்க போறார். என் பிள்ளைங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைங்களை ஆண்டவர் முன்னாடி நிற்க வைக்க போறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், ஆமென், 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 ஹல்லேலூயா. நீங்க முழங்கால் வலிக்க சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார்.
கர்த்தர் கனப்படுத்துகிறார், கர்த்தர் கனப்படுத்துகிறார், கர்த்தர் கனப்படுத்துகிறார், கர்த்தர் கனப்படுத்துகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பலன் வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னா, கர்த்தர் என்ன முதன்மையா வைப்பாரு. நான் அம்ப பார்த்து பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்பர் 2, நான் என்ன பண்ணுவேன்னா தாண்டுவேன். நான் தாண்டுவேன், நான் தாண்டுவேன். என்ன வந்தாலும் நீங்க தாண்டுவீங்க. உலகமே எதிர்த்து வந்தாலும், யாருக்கும் வரவே கூடாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும், ஆனா உங்களை பார்த்து டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க ஆனதுனால தான் பிரதர் தாங்குறீங்க, நீங்க ஆனதுனால தான் சிஸ்டர் தாங்குறீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் யாராலையும் தாண்டவே முடியாது, நானா இருந்தா இதெல்லாம் சூசைட் பண்ணி செத்துருப்பேன், நான்லாம் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், நான்லாம் தாண்டி இருக்கவே மாட்டேன். ஆனா நீங்க எப்படி தாண்டுவீங்க தெரியுமா? லகுவா, ரொம்ப ஈஸியா, ஒரு டென்ஷனும் இல்லாம. அவ்வளவு பலன் உங்களுக்குள்ள வரும் என்று நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு முன்னாடி நீங்க சின்ன பிள்ளை, இந்த ஜெபத்திற்கு முன்னாடி நீங்க அந்த காரியத்தெல்லாம் பார்த்து பயப்படுகிற பிள்ளை. ஆனா இந்த ஜெபம் முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்க பெரிய ஆள், நீங்க தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். சோ மூன்றாவதாக, நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்திலேயே, அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என் கால்களை மான்கள் கால்கள் போலாய். 33வது வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், அவர் என் கால்களை மான்கள் கால்கள், என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய பலன் என் மேல வரும். ஆண்டவருடைய பலன் என் மேல வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நான் எங்க ஏறுவேன் அப்படின்னு சொன்னா, என் காலை சாதாரணமான காலாய் அல்ல, என் காலை கர்த்தர் எப்படி மாற்ற போறார் அப்படின்னு சொன்னா, மான்கள் கால்கள் போல மாற்ற போறாரு. இந்த மான்கள் கால்கள் அப்படின்னு சொல்றது சாதாரணமான கால்கள் அல்ல. நீங்க சில இந்த காடுகளில் எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது, எத்தனையோ மிருகங்கள் மலை ஏறும், பெரிய பெரிய மேடுகள் ஏறும். ஆனா அவ்வளவு பெரிய மேட்டுல மான்களை போல வேகமா யாராலும் ஏறவே முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உயர் ஸ்தலம், மலை, பெரிய உயரங்கள், உங்களுக்கு அது ரொம்ப எட்டாததா இருக்கும். ஆனா உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன், நீங்களும் நானும், மூன்றாவது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை உயரே ஏற பண்ணுவார், உயரே ஏற பண்ணுவார். நம்முடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார், என்னுடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஆமென். என் கால்கள் சறுக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கரம் என்ன தாங்குது. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கால்கள் சாதாரணமான கால்கள். அந்த கால்கள் 10 அடி நீங்க மேல நடந்தீங்கன்னா அப்படியே 5 அடி சறுக்குது, திரும்ப 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 சறுக்குது. ஆனா இந்த ஜெபத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க காலை ஆண்டவர் மாற்ற போறாரு. உங்க காலை எப்படி ஆண்டவர் மாற்ற போறாருன்னா, கிரிப்பா ஆண்டவர் மாற்ற போறாரு, ஸ்ட்ராங்கா ஆண்டவர் மாற்ற போறாரு, பலனா ஆண்டவர் மாற்ற போறாரு. இனி சறுக்குதல் இல்லை, இனி சறுக்குதல் இல்லை. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதமும் ஸ்ட்ராங்கா, பலமா. ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு மான்கள் கால்களை போல என் கால்களை மாற்ற போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கலாம், என்னால நிக்கவே முடியல பாஸ்டர், ஒரு வேலையில என்னால நிக்க முடியல, ஒரு தொழில என்னால நிக்க முடியல, ஒரு டிசைட் பண்ணா அதுல என்னால ஸ்ட்ராங்கா நிக்க போல. எல்லாத்துலயும் உங்க வாழ்க்கையில சறுக்கலே வாழ்க்கையா இருக்கலாம். சறுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க, 2 வருஷம் ஏறி ஏறி ஒரு இடத்துல வந்தேன், மொத்தமா சறுக்கி இப்ப திருப்பி குழிக்குள்ள விழுந்தது மாதிரி இருக்கு. திரும்ப ஏறலான்னு நினைச்சா திரும்பி சறுக்கிடுவனோன்னு பயமா இருக்குது. இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சறுக்குதல் என்கிறது பல டைம் வந்திருக்கலாம்.
பல டைம் வந்திருக்கலாம். எனக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் கால்கள் ஸ்ட்ராங்கா இல்லை, நான் வழுவி கீழே விழுறேன், என்னால் ஒரு சிகரத்தில் கொண்டு போய் என்னால் நிற்க முடியல. அப்படியே ஏற ஆரம்பிச்சேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா கூட நான் சிகரத்தை அடைவேனே, ஆனால் என்னால் ஏறவே முடியல. நான் திரும்ப ஒன்னேண்டு திருப்பி ஜீரோல இருந்து இப்படி எத்தனை டைம் தான் நான் ஏறுறது? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி கர்த்தர் அவருடைய பலத்தை உங்களுக்கு தரப்போறாரு. எத்தனை பேர் பிடிச்சு கீழே இழுத்தாலும், எத்தனை சக்திகள் பிடிச்சு கீழே இழுத்தாலும், குடும்ப சக்திகளா இருக்கலாம், சத்துருவா இருக்கலாம், எந்த சக்திகள் பிடிச்சு கீழே இழுத்தாலும் இனி கர்த்தர் என் கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்கி உயர் ஸ்தலங்களிலே. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், என் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், என் கணவனாருடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், என் பிள்ளையினுடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர். என்னால நிக்க முடியல ஆண்டவரே, என்னால உண்மையில நிக்க முடியல ஆண்டவரே. இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான் இந்த வார்த்தை, எனக்கு தான் இந்த வார்த்தை. என் கால்கள் சரிக்கிட்டே இருக்குப்பா, என் கால்கள் சரிக்கிட்டே இருக்குது. முன்னேற்றமே இல்லையே, முன்னேற்றமே இல்லையே. கொஞ்சம் முன்னேறினா அப்படியே கீழே இழுத்துருதே. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தேவை வந்து என்னென்னமோ ட்ரை பண்றேன். இந்த வருஷமாவது மேலே ஏறிடலாம், இந்த வருஷமாவது இந்த காரியத்தை செஞ்சிடலாம். ஆனா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நான் முன்னாடி காலடி எடுத்து வைக்க சரிக்கிட்டே இருக்குதே. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த 22வது நாள் சிலருடைய கரத்தை ஆண்டவர் பிடிச்சு இங்க ஏறி வா, உன் கால்களை நான் மான்கள் கால்கள் போல் ஆக்கி விட்டேன், உன் கால்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், இனி சறுக்குதல் இல்லை. கைகளை தட்டி கொண்டே, இனி சறுக்குதல் இல்லை, இனி சறுக்குதல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி நன்றி. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் சென்றிடுவேன். பாடுவோம். பாய்ந்து நான் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நான் பலனாகிய கர்த்தாவே. முடிஞ்சா கைய மேல தட்டி கைவிடப்படுவதில்ல. பலனாகிய கர்த்தாவே, நன்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. கால்கள் சாரு போதெல்லாம் தாங்குதையாவும் இருப, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் இருப. நான் அழுது புலம்பும் நேரமல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமல்லாம் ஆணைக்குதையாவும் இருப, என் ஆணைக்குதையா. பலனாகிய கர்த்தாவே, கைவிட அடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் வரும்போது, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது எங்க ஆண்டவர் உட்கார வைப்பார் அப்படின்னு சொன்னா, உன்னதத்துல ஆண்டவர் உங்களை என்னையும் வெகு சீக்கிரத்தில் எங்க உட்கார வைக்க போறாருன்னா, நம்ம ஏறுவோம். கர்த்தர் ஒவ்வொரு படியா உங்களை ஏத்துவார். நீங்க
இனி படி ஏறுவீங்க. கர்த்தர் இனி உங்களை ஏற பண்ணுகிறவர். இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சறுக்கல்களை பார்த்து சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்முடைய ஸ்ட்ராங் கால்களை உறுதிப்படுத்துறாரு, கர்த்தர் பலப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஸோ மலையினுடைய பக்கத்தில் வாழ்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பொதுவாக கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த வால்பாறை நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வால்பாறையில் இருக்கிற நிறைய பாறைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்லைடிங்காக இருக்கும். அதில் வந்து கால் வைக்கிறதுக்கு அப்படி இப்படி குத்துவசமாக இருக்கும். அந்த அந்த பாறையில் மான் ஓடும் பாருங்க. நீங்கள் போய் அந்த அந்த கரெக்டாக அந்த ஆழியாரை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாட் இருக்கும். அந்த இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மான்கள் போகும் பாருங்களேன். ஐயோ, பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ ஊசியான ஒரு இடத்துல எப்படி அது போகுது. ஆனால் நான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அந்த மான்களுடைய கால்களை அதுக்கு தகுந்தது மாதிரி ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. நான் நம்புறேன் உங்களுடைய என்னுடைய கால்களை கர்த்தர் எப்படி டிசைன் பண்ண போறாரு தெரியுமா? உங்களுடைய கர்த்தர் சொல்றார், என் கால்களை மான்கள் கால்கள் போய் இனி அந்த மாதிரி கூர்மையான ஹைட்டான இடத்துல ஏறுறதற்கு நம்ம பயப்படுவோம், வேற மிருகங்கள் பயப்படும். ஆனா எது பயப்படாது? மான் பயப்படாது. காரணம் என்னன்னா அதனுடைய கால்கள் அதுல ஏறுறதற்கு தகுதி உள்ளதா மாறிடுச்சு. நான் நம்புறேன் சிகரங்களை ஏறுறதுக்கு நீங்க நீ பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் என் கால்களை, கர்த்தர் என் கால்களை மான்கள் கால்கள் போல ஆக்கி என்ன உயர் ஸ்தலங்களில் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சோ கடைசியாக இந்த கர்த்தருடைய பலன் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய 4வது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்க வாசிக்கலாம் 50வது வசனத்துல வாசிக்கலாமே. 50வது வசனம் 18வது சங்கீதத்தினுடைய 50வது வசனம். நாம் ஏற்படுத்தின ராஜாவிற்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படின்னா மகத்தான ரட்சிப்பு. மகத்தான ரட்சிப்புன்னு சொன்னா பெரிய வெற்றின்னு அர்த்தம். என்ன வெற்றி? பெரிய வெற்றி. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு, நம்மை பலப்படுத்த போறாரு. இதுவரையிலும் கண்டிராத ஒரு வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி, ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இத்தனை நாட்களும் தோற்று போன நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய கண்கள் ஒரு வெற்றியை பார்க்க வைக்க போகிறார். சீக்கிரத்திலே அந்த காரியத்திலே ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த காரியத்திலே ஒரு வெற்றி தரப்போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மகத்தான வெற்றி, ஒரு பெரிய வெற்றி, பிரமிக்கத்தக்க வெற்றி. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ ஒன்னொன்னா சொல்லி ஜெபிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பலன். என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தா. ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா உங்களை முன்னணியிலே கர்த்தர் உங்களை முதன்மையா வைக்க போறாரு. ஹல்லேலூயா. நீங்க தனித்துவமா தெரிய போறீங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் தனித்துவமா மாற்ற போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா நீங்க தாண்டுவீங்க. இந்த பிரச்சனையை தாண்டுவீங்க, இந்த சூழ்நிலையை தாண்டுவீங்க. எது வந்தாலும் தாண்டுவீங்க. இதுல நீங்க ஸ்டக் ஆயெல்லாம் நிக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்க மனசு சொல்லலாம், இதுக்கு மேல உன்னால ஒரு வழி எடுத்து வைக்க முடியாது, நீ தாண்டிக்கிட மாட்ட, இந்த பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில வந்து உன்னை அழிச்சிருன்னெல்லாம் சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை, நீங்க தாண்டுவீங்க. எது வந்தாலும் தாண்டுவீங்க, எந்த மதில் வந்தாலும் தாண்டுவீங்க. நீங்க வந்து சாதாரணமான செடி இல்லை, கர்த்தரால் நடப்பட்ட செடி, கர்த்தரால் நடப்பட்ட செடி. ஆமென். இன்னைக்கு இவ்வளவுதான் வளரணும்னு யாருமே உங்களை பார்த்து சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் சொல்றாரு நீங்க தாண்டுவீங்க. நம்பர் 3, மூன்றாவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு,
ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா நமக்கு காலை காலு மாறு ஆக்கி எங்க ஏற பண்ணுவாராமா மேல. இனி சறுக்குதல் இல்லை, இனி கீழே வரமாட்டோம், இனி கீழே வர்றதில்லை. என் காலை கத்தர் உறுதிப்படுத்த போறாரு. உங்க பிள்ளையினுடைய காலை கத்தர் உறுதிப்படுத்த போறாரு. உங்க கால்களை ஆண்டவர் உறுதிப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. சோ நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்ணப்படும்? மகத்தான வெற்றி, பெரிய வெற்றி, இதுவரையிலும் பார்க்கவே கூடாத ஒரு வெற்றி. இது நடக்கும்னு நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் அந்த வரிகளை சொல்லி நான் நம்புற ஆண்டவரே பாடிக்கொண்டே நன்றியப்பா நன்றி பாடுவோம். பலனாகிய கர்த்தாவே கைவிட பாடுவதில்லை. கைவிட பாடுவதில்லை. சொல்லுவோம். என் கால்கள் சாரு போதெல்லாம் தாங்குதையா. சொல்லுவோம். ஜீசஸ். மான்கள் கால்கள் போல் அழுது புலம்பும் நேரமல்ல, நான் அழுது புலம்பும் நேரமல்ல. ஆணைக்குதையா ஆணைக்குதையா கைவிட பாடுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே கைவிட உம்மாலே உம்மாலே சேனைக்குள்ளே உம்மாலே பாய் சென்றிடுவே. உம்மாலே ஒரு மதிலே தாண்டினா சென்றிடுவே. தாண்டினா சென்று கைகளை மேல தட்டி ஜீசஸ் ஜீசஸ் praise the Lord. ஓ ஹalleluya கர்த்தாவே கைவிட ஆமென். ஹalleluya. 4 காரியத்திற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஒன்றொன்று அப்படியே கொஞ்சம் எளிமையா இருக்கலாமா? Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Amen. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. சாதாரணமான ஒரு மனுஷனையும் ஆண்டவருடைய பலன் வந்து எப்படி வேணாலும் மாற்றிடும், எப்படி வேணாலும் மாற்றிடும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஃபஸ்ட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். கர்த்தர் என்ன பண்ண போகிறாருன்னா, நான் வந்து தனித்துவமாக போகிறேன். நான் வந்து தனித்துவமாக போகிறேன். என் பிள்ளை தனித்துவமாக போகிறாங்க. ஆண்டவர் என்னை எப்படி நிறுத்த போகிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்ன முதன்மையா. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அப்படி தான் நினச்சேன். இல்லை, ஆண்டவர் என்னை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், என் வீட்டில் நான் முன்னாடி நிற்கணும், என் குடும்பத்தில் நான் முன்னாடி நிற்கணும். ஜெபம் பண்ணலாமா கர்த்தர் சமூகத்தில்? எஸ்,
பிரதர் நீங்க தான் பிரதர், சிஸ்டர் நீங்க தான். நீங்க எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு பின்னாடி நிக்க வேண்டிய ஆள் இல்ல, நீங்க முன்னாடி நிக்க வேண்டிய ஆள். கர்த்தருடைய பலன் உங்களை அப்படிதான் கொண்டு போய் நிறுத்த போகுது. சோர்ந்து போகாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களை பார்த்து தான் உங்க பிள்ளைங்க ஆறுதல் அடைய போறாங்க. உங்களை பார்த்து தான் உங்க கணவன் ஆறுதல் அடைய போறாரு. உங்களை பார்த்து தான் உங்க மனைவி ஆறுதல் அடைய போறாங்க. உங்களை பார்த்து தான் உங்க பிள்ளை ஆறுதல் அடைய போகுது. கர்த்தர் அந்த முதன்மையான இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. நீங்க தைரியசாலின்னு கர்த்தர் உங்களை நிரூபிக்க போறாரு. தலைமையில கைய வச்சு இந்த முதல் ஆசீர்வாதம் என் தலைமையில வரட்டும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் குடும்பம் எல்லா குடும்பத்தை விட பின்னாடி கிடக்குதுப்பா, பின்னாடி கிடக்குதுப்பா. நான் பின்னாடி இருக்கிறேன், நான் மறைஞ்சு இருக்கிறேன், யாருக்குமே தெரியாம இருக்கிறேன். ஆனா என்ன கவனிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, என்று வர்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா இப்போ உங்க வார்த்தை உண்மையானது என்று நான் நம்புகிறேன். வெகு சீக்கிரத்துல பின்னாடி இருக்கிற என்ன தைரியப்படுத்தி தட்டி கொடுத்து முன்னாடி கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. இந்த 22வது நாள் உங்க சமூகத்துல முழங்கால நிற்கிறதற்கு பலன் தந்தீங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைங்க முழங்கால் வலிக்க 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 நின்னதை பாருங்க ஆண்டவர். இந்த ஜெபத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறத பாருங்கப்பா. இன்னைக்கு சொன்ன இந்த 4 வார்த்தைகளும் எங்க பிள்ளைங்க தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.